Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel ku varinga na marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So first பாத்தீங்கன்னா vacancy position எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் 7.5 ரிசர்வேஷன் அதே போல academic generalக்கு 4th phase counselingகான டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இருக்க பேலன்ஸ் சீட்டுக்கு 4th phase counseling வச்சு எல்லா சீட்ஸையுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங்கான ரிசல்ட்டுமே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. 7.5 ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் சில சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நிறைய சீட்ஸ் இல்லனாலும் ஒரு காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து 1 or 2 அவைலபிளா இருக்கு. அஃபிலியேட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்கு. அதனால 4th phase கவுன்சிலிங்லயும் பாத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருவாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் அண்ணாமலை யுனிவர்சிட்டில பாத்தீங்கன்னா 3 சீட்டுக்கு 3மே வந்து அலாட் பண்ணிருக்காங்க. பட் 2 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல ஆல்மோஸ்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. பட் பிரைவேட் காலேஜ் அதாவது அஃபிலியேட் காலேஜஸ்ல சீட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு. இப்போ 2 சீட் இருக்கா, 2ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு சீட் வேக்கண்டா இருக்கு. இது போல வேகன்சி இருக்கு. 4th ரவுண்ட்ல இந்த வேகன்சி எல்லாமே முடிஞ்சிரும். நிறைய பேர் 7.5 ரிசர்வேஷனுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வேகன்சி பொசிஷனை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பா வந்து 4th ரவுண்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வொகேஷனல் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் எங்களுக்கு அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸுமே எனேபிள் பண்ணி கொடுக்கல, நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குமா இருக்காது அதுக்கான டேட்ஸுமே வரலன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வேகன்சி பொசிஷனை பார்த்தாலே தெரியும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எதுவுமே அப்டேட் ஆகலை, எல்லாமே 0 தான் இருக்குது. இப்போ 2 சீட்டுக்கு 2 சீட்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. பட் யாருமே ஜாயின் பண்ணல. அது போல தான் வந்து இங்கே வேகன்சி லிஸ்ட் வந்து ஷோ ஆகுது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 0 தான் போட்டிருக்காங்க. அதாவது யாருமே வந்து ஜாயின் பண்ணல அப்படின்றது மாதிரி தான் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேபி இதில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரையும் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா இந்த கோட்டாவில் ஆல்ரெடி சீட்ஸ் வந்து கம்மி தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு வேகன்சி பொசிஷனும் சரியாக அப்டேட் ஆகலை. யூனிவர்சிட்டி சைட்லேருந்தும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தராக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வொகேஷனலுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். இதிலே 7.5 ரிசர்வேஷன் வொகேஷனல் 7.5க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ரவுண்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30க்குள்ளே தான் சீட்ஸ் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வொகேஷனல் 7.5க்கு யாரும் வெயிட் பண்ணாதீங்க. வொகேஷனல் ஜென்ரலில் இருக்கீங்கன்னா மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் கிடச்சா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜென்ரலுக்குமே 4th ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சீட்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. யூனிவர்சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கேட்டாச்சு 4th ரவுண்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்ஸுமே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. அஃபிலியேட் காலேஜஸில் மட்டும் சீட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு அஃபிலியேட் காலேஜ் கிடச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் 4th ரவுண்ட் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி சீட் வந்து எடுக்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மெயில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அஃபிலியேட்டடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வேகன்சி பொசிஷனில் பாதி சீட்ஸ் தான் வந்து நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். அஃபிலியேட்டட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ் வரும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபீஸ் என்னால் பே பண்ண முடியும் வருஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜில் தாராளமாக சீட்ஸ் வந்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் பெஸ்ட்டு காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் இந்த வேகன்சி பொசிஷனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு அஃபிஷியலாக வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.